கழுகு மாதிரி பயம் இல்லாம இருக்கிறது. அதாவது கழுகோட இறை எவ்வளவு பெருசா இருந்தாலும் எவ்வளவு வலிமையா இருந்தாலும் அது கடைசி வரைக்கும் தன்னுடைய இறைய அடையிற வரைக்கும் அது போராடும். இங்க பல வெற்றி பெற்ற மனிதர்களோட வாழ்க்கையை எடுத்து பாத்தீங்கன்னாலும் அப்படிதான் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க செய்யற அதே தொழில இன்னொருத்தர் ஜாம்பவானா இருப்பாரு. அவரெல்லாம் எவ்வளவு பெரிய ஆளு, அவரெல்லாம் எதிர்த்து நம்ம போராட முடியுமா, அவரை எதிர்த்து நம்ம பிசினஸ்ல ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கழுகோட எண்ணம் கிடையாது. தெருவுக்கு தெரு டீ கடை இருக்கு, நம்ம டீ கடை வச்சா ஓடுமா அப்படின்னு பயந்தீங்கன்னா அதுவும் கழுகோட எண்ணம் கிடையாது. எவ்வளவு பெரிய ஆட்களை எவ்வளவு பெரிய இடத்தையும் தான் மேல நம்பிக்கை வச்சு துணிஞ்சு இறங்கி அடிக்கிறது பயம் இல்லாம. இந்த மாதிரி கழுகோட பண்பு இருக்கிறவங்க தான் எந்த மாதிரியான ஆளோட இடத்தையும் உடைச்சிட்டு முன்னாடி வந்து நிப்பாங்க பயம் இல்லாம. கழுகு எப்பவும் செத்து கிடக்கிற இறைய உண்ணாது. ஏன், அது தானே வேட்டையாடி வச்சிருக்கிற மீதி உணவு கூட சாப்பிடாது. ஒவ்வொரு தடவையும் அது புதுசா வேட்டையாடி தான் சாப்பிடும். நம்மோட வெற்றி நம்மோட உழைப்புல வந்ததா தான் இருக்கணும். நமக்காக யாரும் கொடுத்ததா, விட்டு கொடுத்ததா அல்லது குறுக்கு வழியில் அடைஞ்சதா இருக்கக்கூடாது. அதே போல நம்ம வெற்றியை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அது போதும் அப்படிங்கிற மனநிலையில இல்லாம தொடர்ந்து அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறது. அதாவது அந்த கழுகு மிச்சம் வச்சதை சாப்பிடாதுன்னு சொன்னல, அந்த மாதிரி உங்களோட பழைய வெற்றியிலேயே குளிர்காஞ்சிக்கிட்டு இல்லாம புதிய வெற்றிகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறது. வயசான கழுகுக்கு பாத்தீங்கன்னா அதோட இறகுகள்லாம் வலுவிழந்து போயிடும். அதனால அதால வேகமா உயரமாலாம் பறக்க முடியாது. அப்ப அந்த கழுகு என்ன பண்ணும் தெரியுமா, அதோட அந்த வலுவிழந்த இறகுகளை தன்னுடைய உடல்ல இருந்து அதுவே ரிமூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாம அதோட வலுவிழந்த நகங்களையும் அலகுகளையும் பாறையில முட்டி மோதி உடைக்க ஆரம்பிக்கும். எவ்வளவு வலி இருந்தாலும் அதை பொருட்படுத்தாம இதை செய்யும். அப்புறம் புதிய இறகு நகலாம் வளர்ற வரைக்கும் அது காத்துக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அது முன்ன விட வேகமா உயரமா பறக்க ஆரம்பிக்கும். நாமும் நம்முடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்கிற நமக்கு தேவையில்லாத அல்லது நம்மளுடைய கெட்ட பழக்க வழக்கங்களை அகற்றுவது மூலமா அந்த கழுகு மாதிரி நாமளும் இன்னும் உற்சாகத்தோட வேகமா உயரமா பறக்க முடியும். என்ன காக்காவை பத்தி சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள். இந்த பண்புகள் எல்லாம் காக்கைக்கு கிடையாது. இப்ப சொல்லுங்க, நீங்க காக்காவா இல்ல கழுகா? கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.